நண்பர்களே, இன்று வடக்கிலே பாரிய மனித அவலம் பேரவலம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அவலத்தை சிக்கி கவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மக்கள் விருதுகளை விட தீவிரமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே நாங்கள் அடிப்படை கொள்ளாத காரணத்தினாலே அந்த விஷயத்தை பற்றி பேசுவதை இன்னொரு சந்தர்ப்பத்துக்கு ஒத்திவைக்கின்றேன். இன்றைய அரசாங்கம் வடக்கை பற்றி முடிவு கொண்டு வந்து விட்டது, பிரிவினவாதத்தை பயங்கரவாதத்தை கொண்டு வந்து விட்டதாக அறிவித்திருக்கின்றது. ஆகவே இன்று தேசிய ரீதியாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் தேசிய தீர்வுக்கான அரசியல் அதிகார தீர்மானகரமான முறையிலே பிரித்து தமிழ் மக்களுக்கு வழங்கி அது மூலமாக தேசிய பிரச்சனை தீர்வு காணுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் விஷயத்தை கொண்டு போய்ப்பதாக நாம் நினைக்கின்றோம். இந்தியாவுக்கு சென்று ஒரு தீர்வை நாம் தருவதாக வாக்குறுதியில் பகிரங்கமாக அழைத்திருக்கின்றார். ஆனால் உள்நாட்டிலே அவர்களது அரசாங்கத்தின் அங்கங்களான விமல் வீரவன்ச அவர்களுக்கும் சம்பிக் ரங்கநாதன் அவர்களுக்கும் அவர்களுடைய கட்சிகளுக்கும் 14 திருத்தத்திற்கு கூட இணங்க போவதில்லை என்ற மாதிரியான வாக்குறுதிகளை அவர் அளித்திருக்கின்றார். வெளிநாட்டிலே அது 13++ என்று சொல்லப்படுது, உள்நாட்டிலே அது 13- ஆக இருக்கிறது. இன்றைய தமிழ் பத்திரிகைகளை நான் பார்த்தேன். அமைச்சர் ஐ சேகராட்டன் அவர்கள் அதிகார பிரிவினைக்கு எதிராக, அரசு தீர்வுக்கு எதிராக விமல் வீரவன்ச போன்றவர்கள் தெரிவிக்கூடிய கருத்துக்களை கணக்கில் எடுக்க வேண்டாம் என்று தமிழ் மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். இது ஒரு கேலி கூத்தாக இருக்கின்றது. விமல் வீரவன்ச அவர்கள் கட்சிக்கு சமீபத்தில் தான் அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்துக்குள்ளே அவருடைய அந்தஸ்து செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது. அதேவேளை விமல் வீரவன்ச அவர்களுக்கு கூட ராஜித விசாரண குணசேகர போன்ற அமைச்சர்களை கோமாளிகள் என்று சந்தர்ப்பங்களிலே வர்ணித்திருக்கின்றார். ஆகவே இப்படியான கோமாளிகள் தான் அரசாங்கத்துக்குள்ளே இருந்து தமிழ் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கின்றேன். ஆகவே இத்தகைய நிலைமைகளை தவிர்த்துவிட்டு உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் பொதுஜன வாக்களிப்பு ஒன்றுக்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அரசு அதிகாரத்தை பிரிப்பதற்கு உரிய வேலைத்திட்டத்தை முன்வைத்து அந்த அடிப்படையிலே பொதுஜன வாக்கு நடத்துவதற்கான இடம், வசதி, வாய்ப்பு அவர்கள் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சிந்தனை என்ற நூலிலே இருக்கின்றது. அப்படி நடத்தப்படுமானால் இந்த நாட்டிலே அரசு அதிகாரம் பிரிப்பவர் ஒரு உறவும் அதை எதிர்ப்பவர் ஒரு உறவும் தாங்கி நாங்கள் என்ற பிரச்சாரங்களை முன்னெடுக்கலாம். கட்சி வேதங்களுக்கு அப்பால் சென்று இந்த செயல்பாட்டிலே செயல்படுவதற்கு நமது அங்கத்தவர்களுக்கு சுதந்திர உரிமை வழங்கும்படி ஆளும் கட்சியையும் மாத்திரமல்ல ஐக்கிய தேசிய கட்சியையும் அதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று ராய் சேகராட்ன, ஈஸ்வட்டாரண, குணசேகர போன்ற அமைச்சர்களும் அதே போல வாசு நாணயக்கார ஜனாதிபதி ஆலோசகரும் 13வது சட்ட திருத்தத்தின் முழுமையான அமலாக்கலை உட்பட செல்வதற்கான ஒரு இயக்கத்தை பல சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்திருந்தார்கள். இன்று அந்த இயக்கம் சுத்து போய்விட்டது. இந்நிலையிலே இவையெல்லாம் அரசாங்கத்துக்குள் இருந்து தமிழ் மக்கள் தரக்கூடிய செய்தி என்ன? தமிழ் மக்கள் தொடர்ந்து நாட்டிலே அதிகாரப்பட்டவர்களாக, அடிமைகளாக, கொத்தடிமைகளாக நடத்துவதற்குத்தான் இந்த யுத்த வெற்றியை அரசாங்கம் பயன்படுத்துகின்றது என்பதை தவிர தமிழ் மக்களுக்கு வேறொரு முடிவு வர முடியாத நிலைமை தான் இது இருக்கின்றது. ஐக்கிய இலங்கையை விரும்பும் கையெழுத்துக்குள்ளே தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை விரும்பும் ஒரு கட்சியில் தலைவன் முறைகளை இந்த நிலைமையில் நான் கவலை அடைகின்றேன். ஆகவே இந்த நிலைமையை எதிர்த்து நாங்கள் ஜனநாயக ரீதியாகவும் பெருவாரியான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று உறுதி கூறிக்கொண்டு அரசாங்கம் தனது கடமையை செய்வதன் மூலமாக, தனது வேலைத்திட்டத்தை அறிவிப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு உடனே முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.